எம்பெருமானி ஆத்மபந்துக்களே, ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. சரணாகதி என்றால் என்ன? நம்மை விட சக்தி வாய்ந்த ஒருவர் கால்களில் விழுந்து அவரிடம் அடைக்கலம் புகுவது, அறிவில் சிறந்த ஒரு ஆச்சாரியன் காலில் விழுவது, வித்தைகளை கற்பது. ஆனால் பரம்பொருளான அந்த பெருமாளிடம் செய்யப்படும் சரணாகதியே உண்மையான சரணாகதி. அதுவே ஒருவனுக்கு பர சுகங்களை அளிக்க வல்லது. அதுதான் நிலையானதும் கூட. அது நாம் இந்த உலகில் வாழும் வரை நமக்கு வேண்டிய அனைத்தையும் அளிப்பதுடன் மோட்சத்தையும் அளிக்க வல்லது. எங்கே சரணாகதி செய்து கொண்டால் இறந்து விடுவோமோ என்று வயதான பிறகு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவார்கள். இது அந்த நாளில் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கொள்ளப்படுவது போன்று காரணம், பாலிசி எடுத்துக்கொண்டால் இறந்து விடுவோமா என்று. ஆனால் இன்று மக்கள் அது ஒரு சேமிப்பு என்பதை புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். அப்படி உடனேயே பரமபதம் செல்வதற்கான சரணாகதி ஒன்று இருந்தால், நம் ஆச்சாரியர்கள் நம் காலம் முடிந்த பிறகு வைகுந்தம் செல்ல உதவும் சரணாகதியையே செய்து வைப்பர். ஆனால் பயப்பட தேவையில்லை. சரணாகதி நாம் பரமபதம் செல்வதற்கு எடுக்கப்படும் ஒரு பாஸ்போர்ட்டை தவிர அதுவே டிக்கெட் இல்லை. பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டால் உடனே நாம் விரும்பும் மேல்நாட்டுக்கு போய்விட முடியாது. அதில் விசா வேண்டும், மேலும் டிக்கெட் வாங்க வேண்டும். அதுபோலவே நாம் சரணாகதி செய்து கொண்டாலும் உடனே மோட்சத்திற்கு போய்விட முடியாது. அதற்கு விசா நம் வாழ்நாள் எவ்வளவு என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அதன் பிறகே கிடைக்கும். மேலே செல்ல டிக்கெட்டும் வரும். எப்படி பாஸ்போர்ட்டை அதற்கென்று இருக்கும் ஒரு அதிகாரியிடம் சென்று பெற வேண்டுமோ அதுபோன்று சரணாகதியை நம் ஆச்சாரியரிடமிருந்து சென்று நாம் பெற வேண்டும். பாஸ்போர்ட்டோ விசாவோ ஒரு காலம் வரம்பிற்கு உட்பட்டது. பிறகு மீண்டும் அப்ளை செய்ய வேண்டும். இந்த முறை கிடைத்தாலும் கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். ஆனால் சரணாகதி அப்படி அல்ல. ஒரு முறை செய்து கொண்டாலே போதும். அது நம் வாழ்நாளில் ஒரு முறை செய்து கொள்வதே ஆகும். அப்பேற்பட்ட உன்னதமானது சரணாகதி. இதை புரிஞ்சுக்கோங்க. சரணாகதினாலே பகவான் திருவடியை விட வேறு எதுவுமே கிடையாது. ஆச்சாரிய புருஷர்கள் அதே சமயத்தில் சரணாகதி குருவின் மூலம் ஒரு ஆச்சாரியன் மூலம்தான் சரணாகதிக்கு உண்டான வழியை காட்டி வாழ்வதற்கு வழிகாட்டி இருப்பதை சரணாகதி. அது ஆச்சாரிய புருஷர்கள். இதை நாம் புரிந்து கொண்டு சரணாகதிக்கு மூலகாரணம் ஆச்சாரியர்கள், சரணாகதிக்கு வழிகாட்டி சரணாகதி ஆச்சாரியர்கள் என்று புரிந்து கொண்டு ஆச்சாரியர் மூலம் நாம் எம்பெருமான் திருவடியை பற்றிக்கொள்ள முடியும், பற்றிக்கொள்வோம் என்று கூறிக்கொள்கிறோம். ஸ்ரீராமரை பற்றி ஸ்பெஷல். மனிதன் உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் வேதங்கள். அதன்படி வாழ்வது சாத்தியமல்ல என்று மக்கள் நினைத்த தருணத்தில் மக்களுக்கு ஒருவனாக இருந்து வேதங்களின் சாரத்தை தினசரி வாழ்க்கையில் வாழ்ந்து உலகத்துக்கு உணர்த்திய அவதாரமே ஸ்ரீராம அவதாரம். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டிய ஸ்ரீராமர் பங்குனி மாதம் புனர்வச நட்சத்திரத்தில் கிருஷ்ணபக்ஷ நவமி திதியில் ராமாவதாரம் நிகழ்ந்தது. ராமர் அவதரித்த நாள் ராமநவமியாக கொண்டாடுவது சிறப்பாகும். கொண்டாடுகிறோம். இந்த நன்னாளில் ராவணின் பெருமைகளை அறிந்து கொள்வோம். தர்மம் அழிந்த அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் மண்ணுலகையும் மக்களையும் காக்க மகாவிஷ்ணு அவதாரங்கள் எடுத்தார் என்கின்றன புராணங்கள். இதில் 7வது அவதரித்த ராமாவதாரம் மனித அவதாரமாக இருந்ததால் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன மற்றும் பரசுராம அவதாரத்தில் முதல் 6 அவதாரங்கள். இந்த ராமாவதாரத்தில் மனிதர்கள் படும் அனைத்து இன்னல்களையும் இறைவனும் அனுபவித்து அதன் மூலம் மக்களுக்கு பாடம் புகட்டி இருக்கிறார். குலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக உதித்தான் ராமன். சீதையை மனம் முடித்து ஏகபத்திய விரதனாக இருந்தார். தந்தை செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றினார். அரக்கன் ராவணனை சம்ஹாரம் செய்து மக்களை காத்தார். அவரது சிறப்புகளை விளக்கும் ராமாயணம் நமது இதிகாசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இதில் ராமாவதாரத்தை பற்றியும் அவர் செய்த சாதனைகளை பற்றியும் தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஸ்ரீராமர் விஸ்வாமித்திர முனிவரிடம் இருந்து 14 ஆண்டுகள் கானக வாழ்க்கை மேற்கொண்டிருந்த போது தாகத்திற்கு நீர் ஓரும் பானகம் பருகினார் என்பதை
நினைவுபடுத்தும் விதமாகத்தான் அவை இரண்டும் ஸ்ரீராமனுக்கு நிவேதனம் செய்யப்படும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. வைஷ்ணவ ஆலயங்களில் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் விழாவும் சிறப்பாக நடைபெறும். ராமநாமமானது அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயண என்பதில் உள்ள ரா என்ற எழுத்தையும் பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாய் என்ற எழுத்தில் ம என்ற எழுத்தையும் சேர்த்து ராம என்றானது. சாஸ்திரத்தில் படித்திருக்காவிட்டாலும் வேதங்கள் தெரியாமல் போனாலும் மந்திர உபதேசங்கள் அறிந்திருக்காவிட்டாலும் ராம நாமத்தை பாராயணம் செய்தாலே அவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் சௌகரியங்களும் அடைந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்திடுவார்கள் என்பது உண்மை. இந்த ராமநாமம் நமக்கு சுபீட்சம் தரும் என்பதே வேதவாக்கு. ராமனை நினைவு கொள்வாய் மனமே, அந்த கோசலை மகனை துதி செய்வாய் தினமே. சித்திரை நவமியில் புனர்பூசத்தில் பிறந்து இத்தரை மாந்தர் வாழ்வில் உய்யவே அவதரித்த அந்த ராமரை இந்த இனிமையான லகுவான ராமாதாரத்தில் வாழ்வை கடைத்தேற்ற இருக்கையில் நாம் அதை அனுசரித்து கடைபிடித்து வாழ்வில் வெற்றி அடைவோமாக. ஸ்ரீ ராமநாமத்தின் மகிமையை பற்றி கூற வேண்டும் என்றால் பல ஆயிரம் கதைகள் கொள்ளலாம். ஆனாலும் சிறுகதைகளாக உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு ஊரில் ஒரு வயதான ஏழை பிரம்மச்சாரி இருந்தான். அவனுக்கு கண்கள் குருடு. ஆனாலும் ராமபக்தன். அவனுடைய பக்தியினை கண்டு இறங்கி ராமன் காட்சியளித்தான். அவரே கேள்வியை கேட்டு வரம் பெற்றுக்கொள்ள கண்டிப்பாக மறுகேள்வி கேட்கக்கூடாது என்றான் ராமபிரான். கிழவனும் சரி என்று ஒப்புக்கொண்டு ஒரே வரம் கேட்டார். 7 அடுக்கு மாளிகையில் தங்கக்கரண்டியால் என் பேரன் பாலை குடிப்பதை என் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டார். வரம் கொடுத்தான். ஸ்ரீராமன் சென்று விட்டான். வீடு இல்லாதவனுக்கு வந்து விட்டது அந்த பெரிய மாளிகை. பேரனை பிறக்க வேண்டுமானால் கல்யாணம் முடிக்க வேண்டும் அல்லவா? கிழவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? வரபலத்தால் இளமையும் வந்துவிட்டது. பால் குடிக்கும் கரண்டியே தங்கமானால் எவ்வளவு செல்வம் வர வேண்டும்? அவ்வளவு செல்வம் வந்துவிட்டது. பேரனை பார்ப்பதற்கு கண்கள் வேண்டும் அல்லவா? கண்களும் வந்துவிட்டன. கிழவன் ராமநாம ஜபத்தின் மகிமையால் தெளிவான ஒரு கேள்வியை கேட்டதின் பயனால் மாளிகை, இளமை, செல்வம், கண்கள், இல்லற வாழ்வு இத்தனையும் பெற்றான். பக்தி நெறியில்விட்டால் தெளிவான கேள்விகள் உதயமாகி அறிவு தெளிவடையும். பகவானின் 1000 நாமங்களுக்குள் இணையானது ராமநாமம். ஸ்ரீ ராமநவமி என்று ராமநாமம் சொல்வதும் ராமநாமம் எழுவதும் நற்பலனை தரும். பகவான் நாமம் இதயத்தை தூய்மைப்படுத்தி உலக ஆசைகள் என்னும் தீயை அணைக்கிறது. ஞானத்தை தூண்டுகிறது. அறியாமையை, காமம், தீய இயல்புகளை சுட்டு பொசுக்குகிறது. உணர்ந்தோ உணராமலோ உச்சரித்து நாம் பகவான் அருள் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். தசரத மைந்தரின் அருள் பெறுவோம். நாமத்தை சொல்வதற்கு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம துத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணன் என்று ராமநாமத்தை ஜபிப்போம். ராமன் தாளினை படைவோம். ராமன் தாளினை பற்றி கொண்டு ராமராஜ்யம் ஏற்பட அனைவரும் சங்கல்பித்து கொண்டு அவனை பிரார்த்திப்போம் என்று கூறிக்கொண்டு ராமானின் திவ்ய திருவடிகளே சரணம்.